வெல்கம் டு மோலி கிச்சன். இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டிஷ்ஷை பாருங்கள், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். என்ன இது? இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து பப்பாயாவோட அந்த காய் பப்பாயா இல்லையா, அதை எடுத்து தான் செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண வாட்டர் மெலனோட தோல் இல்லைங்களா, வாட்டர் மெலன் அதை உள்ளே இருக்கிற ஃப்ளெஷி பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒயிட்டாக இருக்கிற பாட்டு வச்சு நம்ம செய்திருக்கோம். பாரு வந்து எப்படி நம்ம வந்து இது செய்யறது அப்படின்னு தான் நான் காட்டுவேன். சரிங்களா? பார்த்தாலே சாப்பிட்ற போல இருக்கும் இல்லைங்களா. இது வந்து நம்ம எப்போ நம்ம வாட்டர் மெலன் வாங்கும் போதும் வாங்கி இதை மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கேக்கு செய்யும்போது, ப்ரெட்டு செய்யும்போது, பிள்ளைங்களுக்கு வந்து நூடுல்ஸ் செய்யும்போதெல்லாம் இது போட்டோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓட்ஸு செய்யும்போது, அப்புறம் வந்து ரவா கோதுமை பாயசம் செய்யும்போது அப்போல்லாம் நம்ம வந்து இது போட்டோன்னா நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் டிஃப்ரெண்ட்டு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நம்ம அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். அதே போல் இதுவும் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். இது வந்து நல்ல வாட்டர் மெலன்றது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பப்பாயா யூஸ் பண்ணால் கூட பப்பாயாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாயா செஞ்சால் கூட பப்பாயாவும் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம டிஷ்ஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஷ்ஷுக்கு போவோமா? இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு போவோமா? இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட அந்த வாட்டர் மெலனோட அந்த இப்போ இது என்ன பண்ணணுன்னா இதனோட இப்போ இந்த இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி நம்ம வாட்டர் மெலன் சாப்பிட்டு இது வேணும். அப்புறம் சுகர் உங்களுக்கு வேணும், தேவைப்படும் சுகர். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படுனா கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ், அதாவது வந்து ஃபுட் கலர் இல்லைங்களா, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேசரி கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் கிடைக்கும். அந்த கலர்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது எப்படி செய்யுது. அப்புறம் சுகர் வேணும். இப்போ இது எப்படி கட் பண்ணி இதனோட தோல் கட் பண்ணி எடுத்துடணும். இது தோல் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிட்டு வர இது தோல் நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். அது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடணும். இல்லை உங்களுக்கு கத்தி தான் பிடிக்கும் அப்படின்னா கத்தியால் செய்யலாம். கத்தியும் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண போகிறேன். என்ன செய்கிறேன் காட்டுறேன் பாருங்கள். இது பாயில் பண்ணி நல்லா வேக வைக்கணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். வந்து மூடி வச்சு நல்லா வெந்துட்டு இருக்கும் பாருங்க. நல்லா பாயில் ஆகிட்ட உடனே நம்ம என்ன செய்ய போறோம்னா இதில் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துடணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நல்லா பாயில் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ என்ன செய்யணும்னா இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பாருங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்ட போறேன். தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வருங்க. இப்போ வந்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கணும். தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு வச்சுட்டு இதில் வந்து சுகர் போட்டுடணும். ஒரு 4 ஸ்பூன் சுகர் பாருங்கள். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக அதில் தண்ணி இருக்கும், அந்த சுகர் ஃபுல்லாக அதில் பிடிச்சிக்கும். இப்போ சுகர் போடும்போது கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி மாதிரி வெளியில் வரும். பார்த்தீங்களா? வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்.
இந்த சுகரை ஃபுல்லாக அதில் போய் பிடிக்கிற வரைக்கும் அப்படியே வை. பார்த்தீங்களா, வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இந்த சுகரை ஃபுல்லாக அதில் போய் பிடிக்கிற வரைக்கும் அப்படியே வை. இப்போ வந்து இந்த சுகர் எல்லாமே நல்லா ஒட்டிச்சு பாருங்க. நல்லா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா திட்டி பாருங்க. நல்லா ஸ்வீட் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இதில் தண்ணி இருக்குதுங்களா, தண்ணி கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அது நல்லா வடிகட்டி இந்த இது மட்டும் அந்த பப்பாயோட அந்த கட்லெட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன சின்ன கட்லெட்ஸ், அது மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு பிளேட்டுக்கு எத்தனை கலர் நம்ம செய்ய போகிறோம்னா அத்தனை பிளேட்டுக்கு. இப்போ நான் 4 கலர் செய்ய போகிறேன். 4 டைப் ஆஃப் கலர்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா சுகர் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ வந்து இது நல்லா ஸ்வீட் இருக்கும். தண்ணி வடிகட்டி அந்த சுகர் சிரப்பு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிடுங்க. இல்லை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை ஆன வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. 4 கலர்ஸ் மொத்தம் வச்சுருக்கோம். 4மே நல்ல சுகர் கோட்டட், நல்லா தித்திப்பு இருக்கும். இப்போ நான் வந்து எத்தனை கலர்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை கலர் வந்து இதில் கொடுக்க போகிறேன். நீங்கள் 5 கலர் வச்சுருந்தா 5 கலரும் கொடுக்கலாம். இல்லை 2 தான் வச்சுருக்கு அப்படின்னா 2 கலர் மட்டும் போதும். போட்டுட்டோம் பாருங்க. இப்போ இந்த கலர்ஸு, அதாவது பாருங்கள், கேசரி ரெட்டு, அதாவது ஆரஞ்சு ரெட்டு, அப்புறம் வந்து இது வந்து லெமன் எல்லோ, இந்த ஆப்பிள் க்ரீன், இது வந்து கேசரி. இந்த கலர்ஸ் இல்லை, இது எல்லாம் கலர்ஸ் நம்ம வந்து கேக்குக்கு யூஸ் பண்ண கலராக இருந்தால் கூட போதும். இது எல்லாத்துலேருந்தும் அந்த தனித்தனியாக போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். 2 போட்டுட்டோம். ஒரு கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெட் கலர் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் ஆரண்டுக்கு வச்சிடணும். எப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் போட போகிறேன். இது நேச்சுரல் ஃபுட் கலர் இல்லைங்களா, க்ரீன் கலர். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா கலர்ஸ். ஒரு கலரில் யூஸ் பண்ண ஸ்பூன் இன்னொரு கலரில் யூஸ் பண்ணக்கூடாது. கலர் அந்த கலர் இதில் ஒட்டி எல்லாம் தனித்தனியாக ஸ்பூன் எடுத்து வச்சிடணும். இது இப்போ வந்து க்ரீன். இப்போ அடுத்து எடுக்கிறோம், இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த கலர் எடுத்து போதும். இது வந்து எல்லோ, லெமன் எல்லோ. நிறைய போட வேண்டியது இல்லை, ஒரு 2 பிஞ்சு போட்டாலே நல்ல கலர் வரும். உங்களுக்கு 2 கலர் தான் வச்சுருக்கேன், இல்லை ஒரே ஒரு கலர் தான் வச்சுருக்கேன்னா கூட நீங்கள் செய்யலாம். எல்லா கலர்ஸும் வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 கலர் 3 கலர் தான் நம்ம சார் நான் வச்சுருந்தாலும் செஞ்சுட்டோம், அவ்வளோதான். அதனால கேசரி ரெட்டு வச்சுருப்பீங்க, அப்புறம் கேசரி கலர் இல்லைங்களா அது வச்சுருப்பீங்க, இல்லை எல்லோ கூட போட்டு. எல்லோ இன்னொன்று இருக்குது பாருங்க, இது ஒரு காலியாக இருக்குது. இதில் வந்து கேசரி கலர் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கேசரியோட கலர் போட்டு
4 கலர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரெட்டு, க்ரீன், அப்புறம் வந்து இது வந்து கேசரி கலர், இது வந்து எல்லோ. பார்த்தீங்களா? இப்போ இது வெயில் வச்சு ட்ரை பண்ணோம். ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு போய், அதாவது பிளாஸ்டிக் பேப்பரில் எடுத்துகிட்டு போய் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இது பாக்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. வெயில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வரும். ஒரு 1 டே காய வச்சனாலே நல்லா ட்ரை ஆகிடும். வரும். இப்போ வந்து நம்மளோட வாட்டர் மெலன் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வெயில் காய வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதை மாதிரி நம்ம வீட்டிலே செய்யலாம். நம்ம கடையில் போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.